கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தை பிறந்த உங்களுடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா ஆறதுக்கு உண்டான வழிமுறை தெரிஞ்சுக்கலாம். அகம் பிரம்மாஸ்மி. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்த நீங்க புதனுடைய நட்சத்திரத்துல 2வது நட்சத்திரமா பிறந்தவங்க தான் நீங்க. ஓகேங்களா? கேட்டையில பிறந்தவங்க கோட்டையை கட்டி ஆழ்வார்கள் அப்படின்னு ஒரு பழமொழியா இருக்கு. கோட்டையை கட்டி ஆள்றீங்களோ இல்லையோ, கோட்டையில ஆள்பவர்களுடைய நட்பு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப மன தைரியம் அதிகம் உங்களுக்கு, அந்த குருட்டு தைரியம் அது ஜாஸ்தி. ஓகேங்களா? அதே போல நீங்க ரொம்ப இயற்கையா வாழணும், இயற்கை சூழல்ல வாழணும்னு விரும்பக்கூடிய ஒரு மனிதரா இருப்பீங்க. ஓகேங்களா? ரைட். கேட்ட நட்சத்திரம் முதல் பாதம். உங்களோட நட்சத்திர அதிபதி யாருன்னா புதன், ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய். புதன் செவ்வாய் ரெண்டும் உங்களுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 2 பேரையும் நல்லா புடிச்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்ல சக்சஸ் ஆகலாம். ஓகேங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதோட மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய கேரக்டர் உங்களோட. ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஆளும் நீங்க தான். அதே நேரத்தில் அதை பார்த்து பயந்து ஓடக்கூடிய ஆளும் நீங்களா தான் இருக்கு. கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா உங்க நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி செவ்வாய். நீங்களும் இந்த புதன் செவ்வாய் டைட்டா பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நீதி நேர்மை பேசக்கூடிய ஆள் நீங்க. நல்லா பேசுவீங்க. குடும்ப பொறுப்பை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு தலையில இழுத்து போட்டு வேலை செய்யக்கூடிய ஆள் நீங்க. சாஸ்திர சம்பிரதாயங்களை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ. கோபம் அடிச்சு பிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து சேரும். ஓகேங்களா? அப்புறம் கேட்டை நட்சத்திரம் 3ஆம் மாதம். உங்களோட நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி செவ்வாய். ஓகேங்களா? ரொம்ப பொறுப்பா நிதானமா இருக்கக்கூடிய ஆள் நீங்க. எப்பவுமே சாந்தமா ரிலாக்ஸா அமைதியா இருப்பீங்க. சண்டை சச்சரவு பார்த்தா அப்படியே கம்முன்னு அங்கிருந்து வெளியே போயிடுங்க. ஆமா, அடிச்சுக்கிட்டோம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு போகக்கூடிய ஆள் நீங்க. கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு புதன் செவ்வாய் தானே ஆதிக்க அதிபதிகள். ஓகேங்களா? அன்பு, கனிவு, பாசம், நேசம் இதெல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய ஆள். சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய ஆள். ஒழுக்கம் கண்டிப்பா இருக்கணும், அதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் நீங்க. கலகலப்பா பேசக்கூடிய ஒரு ஆள் நீங்க. இருக்கிற இடம் நல்ல காமெடியா நல்ல ஃபன்னா இருக்கும். இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்த அத்தனை பேருமே வாழ்க்கையில சக்சஸ் ஆகக்கூடிய விஷயம். புதன்கிழமை அன்னைக்கு லட்சுமி வாராக பெருமாள் கோவில் எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. உங்க ஊர்ல இருந்தாலும் சரி, பக்கத்துல வேற எங்க இருந்தாலும் புதன்கிழமை அன்னைக்கு அங்க போங்க. போயிட்டு நெய் விளக்கு ஏத்தி கொஞ்சம் நெய்யை வாங்கி அந்த கோவிலுக்கு தானமா கொடுங்க. வாழ்க்கையில சக்சஸ் தேடி. அதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகர் கோயிலுக்கு போயிட்டு அரிசி வாங்கிட்டு வாங்க. பச்சரிசி வாங்கி அந்த கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க நினைத்த காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா